ஹலோ ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். ஒயிட் ரைஸு வடித்து விட்ருக்கேன். அவருக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கருவாடு வேணும்ட்டாரு. நான் விரதம், ஆனால் அவருக்கு செஞ்சு தானே தரணும். அதனால் கருவாடு, நெய் மீன் கருவாடு வாங்கினாங்க. 100 கிராம் 200 ரூபா. அதை வாங்கி அதில் ஒரு 2 பீஸை போட்டு, வெங்காயத்தை போட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். முதல்ல எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சணுன்னா கருவாடை போட்டுறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சி கடைசியில் இறக்க போகிறப்ப கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு இறக்கணும். உப்பு போடவே போடாதீங்க, நெய்மீன்லேயே உப்பு இருக்கும். அதை வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இது வந்து புளி ஊற்றி வைக்கணும். நான் புளி ஊற்றாமல் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி, வெண்டைக்காயும் நல்லா வதக்கி, புளிக்காய் இல்லது தக்காளியும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு கூட்டு. ஓகேவா? இங்கே பாருங்க. அடுத்து என்ன போட்டிருக்கேன்னா மிளகு தக்காளி கீரை. இதை அவர் சாப்பிடவே மாட்டார் எங்கள் வீட்டுக்காரர். இதை சாப்பிட்றவர் இதை சாப்பிட மாட்டார். அதனால் இது எனக்காக வைத்திருக்கிறேன். நல்ல மிளகு தக்காளியே சீரகம், இது வெங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு கடைசியில் நம்ம வந்து தாளிப்பு போட்டு அதை போட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இறக்க போகிறப்ப கொஞ்சம் தேங்காய் போட்டுறணும். ஓகேவா? தாளிக்கிறப்ப வரமிளகா 2 கிள்ளி போடுங்க, சீரகம் போடுங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் மத்தியானம் சமைச்சு வச்சது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.